அரச மலேசிய போலீஸ் படையின் 2 மூத்த உயர் அதிகாரிகளை உட்படுத்திய உத்தேச பணியிட மாற்றம் என கூறி வெளியான ஊடகச் செய்தியை போலீஸ் விசாரித்து வருகிறது. அது குறித்து பெறப்பட்ட போலீஸ் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி ஈசா தெரிவித்தார். எனினும் சம்பந்தப்பட்ட அந்த இணைய செய்தி ஊடகத்தின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை. குற்றவியல் சட்டத்தின் 505வது பிரிவின் கீழும் 1998 தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழும் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மத்தியில் கலக்கத்தையோ அல்லது பயத்தையோ ஏற்படுத்தும் நோக்கில் வெளியிடப்படும் கூற்றுகளுக்கு அந்த 505வது பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் அச்செய்தி குறித்து பொதுமக்கள் யூகம் எதனையும் எழுப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட டத்தோ ருஸ்டி, உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை, மத்திய குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குநர் டத்தோ ஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜைன் இருவரும் வேறு துறைகளுக்கு தலைமையேற்க ஏதுவாக PDRMலிருந்து வெளியேற உள்ளதாக மலேசியா கீனி வெளியிட்டிருந்த செய்தியை IGP தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.